வணக்கம். அதாவது தமிழக பெண்கள் இயக்கம் அமைப்பில் இருந்து கிட்டத்தட்ட அமைப்பு என்ன வேலைகள் செஞ்சிட்ருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு முன்னோட்டமாக ஏற்கனவே சில வீடியோக்களில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது தமிழக பெண்கள் இயக்கத்தினுடைய மிக முக்கிய குறிக்கோள் 50% அரசியலில் பெண்கள் அப்படிங்கிறது தான். அதை நீங்கள் உள்வாங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் ஒரு மையக்கருத்தாக நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதை இந்த காலகட்டத்தில் இப்போ பேச வேண்டிய அவசியம் என்னென்னா, இதுதான் மிக மிக முக்கியமான காலகட்டம் அதை பற்றி பேசுகிறதுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பெண்கள் அனைவருமே வெளியில் வேலைக்கு போகிறதோ அல்லது தொழில் முனைந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகிட்டோம். அதனால் இப்போ எல்லா இடத்துலையுமே பெண்கள் இருந்தால்தான் இனிமேல் இந்த சமூகமே அடிப்படையில் ஒரு நல்ல சமூகமாக மாறும். அந்த சமூகம் தான் ஆண்களுக்கும் ஒரு சரியான ஒரு அழகான சமூகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த அரசியலில் 50% பெண்கள் இருக்கணுங்கிறத வலியுறுத்தி அதில் என்னென்ன வேலைகள் முனைப்போட செய்ய போகிறோம், எப்படி ஒருங்கிணைந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னோட்டமாக நான் உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது 2023 போன ஆண்டு பார்த்திங்கன்னா மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க. அந்த மசோதா என்னென்னா 30% பெண்கள் அரசியல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை 2023 ஒருங்கிணைந்து எல்லா கட்சிகளுமே, மிகப்பெரிய கட்சிகள் எல்லாமே ஒருங்கிணைந்து 30% பெண்களை அரசியலில் உள்வாங்கிக்கலாம். பாராளுமன்றத்தில் 30% பெண்கள் அதாவது எம்பியாக இருப்பாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க அங்கே ஏன் இருக்கணும் அப்படிங்கிறது, உங்களுக்கு தேவையான அனைத்து சட்டங்களுமே அங்கே தான் தாக்கல் செய்யப்படுகிறது, நிறைவேற்றப்படுகிறது, அமல்படுத்தப்படுகிறது. இப்போ சொல்ல போனீங்கன்னா மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இது அமல்படுத்தப்பட்டுச்சான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சட்டம் தாக்கல் செய்யப்பட்டதுக்கப்புறமா அதனுடைய நிறை குறைகளை அலசி ஆராய்ஞ்சு அதை ஒரு நாள் அமலுக்கு கொண்டு வருவாங்க. அந்த நோட்டிஃபைடு டேன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு நாளும் குறிக்கப்படும். அப்படி ஒரு நாள் இன்னும் அந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு இன்னும் வரலை. சரி, அது இருக்கட்டும். அது வருது வரலைங்கிறத தாண்டி நம்ம தமிழக பெண்கள் இயக்கம் 50%, ஏன் 50% கேட்குறீங்களா? மக்கள் தொகையில் 50% நம்ம இருக்கிறோம். அப்போது நமக்கு 50% நமக்கு தேவையானவைகளையோ நம்மளுடைய பிரச்சனைகள் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையோ நம்ம தானே கேட்கணும். உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு ஆண்கள் 50%, ஆண்கள் 90% இருக்காங்களே, அவங்களுக்கு எப்படி புரியும்னு நீங்கள் முதல்ல நினைக்கிறீங்க. அதனால் முதல்ல நம்ம அந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுங்கிறத நம்ம பார்ப்போம். 2023 30% இடஒதுக்கீடு அரசியலில் கொடுக்கறதுக்காக மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய முன்னாடி நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி பல தருணங்களில் இந்த மசோதா தாக்கல் பண்ணப்பட்டு ஏற்றுக்கொள்ளவே படலை. இதுக்கு 2023 21ஆம் நூற்றாண்டு பெண்கள் எவ்வளவோ எங்கேயோ வந்துட்டோம். அந்த காலகட்டத்தில் தான் இது இந்தியாவில் நடந்திருக்குங்கிறதே நமக்கு ஒரு வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்ற தமிழ்நாட்டில் இருக்க பார்த்தீங்களா, நமக்கெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா பெண் சுதந்திரம், பெண் விடுதலையை பற்றி தமிழ்நாட்டு தலைவர்கள் மாதிரி எனக்கு வேற எங்கேயாவது பேசியிருக்காங்களான்னு கூட தெரியல. அதற்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னாங்கன்னா, அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தல் அதாவது 2வது பாராளுமன்ற தேர்தலில் இருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2004 வரைக்கும் 5%லிருந்து 10% தான் பெண்கள் பாராளுமன்றத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 2014 வரைக்கும் 14% பேர் தான் பெண்கள் தான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்காங்க. 2018 வரைக்குமே 14% தான். இப்பொழுது தான் ஒரு 18% தொட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் உலக நாடுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரிட்டனில், யூகே, யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு 42-3 விழுக்காடு அளவு போயிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் 45 விழுக்காடு வரைக்கும் பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. ஸ்வீடனில் 46% பெண்கள் போயிருக்கிறாங்க. அப்போனா அந்த நாட்டில் பாருங்கள், கிட்டத்தட்ட 50% ஒட்டி பெண்கள் பாராளுமன்றத்துக்கு போயிட்டாங்கன்னா, அப்போ பெண்களுடைய பாதுகாப்பிலிருந்து பெண்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும், குறிப்பாக எடுத்துக்கங்களேன், உங்களுக்கு ஒரு மாதவிடாய் வருது, 3 நாள், ஏங்க நானே அனுபவப்பட்டிருக்கேன். நான் ஒரு வழக்கறிஞர், கோர்ட்டுக்குள்ளே போயிடுவேன். என்னால் பண்டில் எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு நடந்தே போக முடியாது. என் கார்லேயே உட்காந்து நான் தயார் பண்ணுவேன். இந்த கார்லேயே உட்காந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல்
யாராவது ஒரு தெரிஞ்ச வழக்கறிஞர்கிட்ட எனக்கு எப்படியாவது தேதி வாங்கி கொடுங்களேன் அப்படிங்கிற காலங்கள்லாம் என்னால் மறக்கவே முடியாது. என்னோடய ஜூனியர் வழக்கறிஞர்கள் இருக்காங்க, நான் ஒரு பெண் வழக்கறிஞருங்கிறதுனால நான் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு நான் முடியவே இல்லை மேடம், என்னால் போக முடியாது, நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து பெண்கள் எந்த வேலையில் இருந்தாலும் வரும். இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை அந்த நாட்களில் அவர்களுக்கு ஒரு விடுமுறை அளிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு பேசுகிறதுக்கு கூட யாருங்க இருக்காங்க? இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம். நான் இதற்கு முதலில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்ட விஷயத்துலையும் சொல்லியிருக்கேன். பெரிய விஷயங்களாக இருப்பதை விட மிகச்சிறிய விஷயங்களே பெரிய விஷயங்களை உருவாக்குகின்றன. எனவே இந்த மாதவிடாய் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்காக பேசுறது இல்லை, உங்களுடைய குழந்தை பிறப்புக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் எப்படி வந்து வேலைக்கு போக போகிறீங்க, எப்படி நீங்கள் மறுபடியும் உங்களுடைய அந்த கெரியர் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக போகிறீங்க அப்படிங்கிற நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு சமூகமோ ஒரு அரசியல் சார்ந்த சட்டங்களோ உங்களுக்கு எப்படி உதவியாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுக்காக பேசுகிறதுக்கு கூட, ஏன்னா உங்களுக்கு தான் அனுபவம் இருக்கும். உங்களுக்கு தான் 6 மாதம் லீவ் வேணுமா, 1 வருஷம் விடுமுறை வேணுமா, இல்லை அந்த விடுமுறை காலத்தில் எப்படி நீங்கள் வேலைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்காக நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போனால் தான் பேச முடியும், அதற்கான சட்டங்களை உருவாக்க முடியும். அதனால் இந்த பெண்கள் பாராளுமன்றத்துக்கு போவது, அரசியலில் ஈடுபடுவது அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்ம திருப்பி இருப்போம். அதில் உங்களை வந்து நீங்கள் முனைப்புடன் தமிழக பெண்கள் இயக்கத்தில் உங்களை இணைத்து கொண்டு செயல்பட வேண்டும். இப்போ நான் குறிப்பாக ரொம்ப முக்கியமாக சொல்ல வரேன், சட்டமன்றத்தில் தான் பாராளுமன்றத்தை பற்றி பேசினேன். அங்கேயாவது 18 விழுக்காடு வரைக்கும் வந்துட்டாங்க. சட்டமன்றத்தில் இன்னும் 9 விழுக்காடு தாங்க இருக்கிறோம். தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலையும் மிக மிக குறைந்த அளவு பெண்கள் தான் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ பெரிய தமிழ்நாடு என்றால், அதாவது திராவிட கட்சிகள் ஆண்டு முற்போக்கான மாநிலம்னு சொல்லிக்கிறோம் இல்லைங்களா? இங்கே இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, ஏன் இன்னும் தேசிய கட்சிகள் பிஜேபி, காங்கிரஸ் எவ்வளவு வந்தாலும் இந்த 30% ஒரு இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்ததுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக நிற்கிறோம். நாங்கள் சென்ற பாராளுமன்றத்தில் 2024 இப்போ நடந்துச்சு இல்லைங்களா, இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் நிறுத்தி காட்டுறோம், நாங்கள் முன்னுதாரணமானு யாராவது பண்ணாங்களா? ஒருத்தருமே பண்ணலையே. சரி, அது இருக்கட்டுங்க. நான் கேட்குறது, நீங்கள் முதல்ல தயார் பண்ணுறீங்களா? பெண்கள் அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் நிற்கிறதுக்கு தயார் செஞ்சு வச்சுருக்கோன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எப்படி தயார் செய்கிறது அப்படின்னு கேட்பாங்களா? எத்தனை மாவட்ட செயலாளர்களாக பெண்களை போட்டிருக்கீங்க? சரி, ஓகே, நான் ஒரு வழக்கறிஞர் 23-24 வருஷம் பயிற்சி செஞ்சு வரேன், எனக்கு ப்ராக்டிக்கலாக தெரியும்னு வச்சுக்கோங்க. சில விஷயம் அனுபவம் இல்லாதவங்களை எப்படி போட முடியும்னு நீங்கள் கேட்குறீங்களா? சரி, நீங்கள் போட வேண்டாம். அட்லீஸ்ட் துணை மாவட்ட செயலர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்து அவங்க வந்து விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு, விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு, அரசியல் எப்படி செயல்படணும்னு தெரிய வைக்கிறதுக்காவது பண்ணியிருக்கீங்களா? இன்னொன்று வந்து உள்ளாட்சி தேர்தலில் உண்மையாகவே எத்தனை பெண்கள் வந்து நிஜமாகவே அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க, அவங்க தான் செயல்படுத்துகிறாங்க, அவங்க தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு தலைமைத்துவத்தையும் பற்றி ஏதாவது ஒரு கட்சிகள் வந்து அதை வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக, மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக, இல்லை எப்படி வந்து நாட்டு மக்கள் பெண்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு கணக்கெடுப்போ இல்லை அவர்களுடைய செயல்பாடுகளை ஆவணப்படுத்தி வெளியிட்டிருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம், எல்லா துறைகள்லையும் வேலை செஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் மிக முக்கியமாக முடிவெடுக்கும் துறைகளில் நம்ம இருக்கிறோமா? குறிப்பாக மிக முக்கிய முடிவுகள் எடுக்கிற இடங்கிறது வந்து அரசியல் களம்தான். அதாவது அரசு சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய இடங்கள் தான் மிக முக்கியமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோமா அப்படின்னு பார்க்கறது தான் இன்றைக்கி நம்ம கேட்குறது, முன்வைக்கப்பட்ட கேள்வி. இப்போது என்னோட பேசிகிட்டு இருக்கும்போதோ இல்லை என்னை பார்க்குறவங்கள கேட்குறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி அரசியலில் நான் இணைந்து செயல்பட வேண்டும், உங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்குறீங்க. tamilagappenkal.org அப்படிங்கிற இணையதளத்துக்கு போனீங்கன்னா விண்ணப்ப படிவம் இருக்கும். அதை நீங்கள் டிஜிட்டல்லையே பதிவு செய்து எங்களுடைய அமைப்பில் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டதுக்கப்புறம் என்னென்ன வேலை திட்டங்களை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள்லையும் போடுவோம். அதற்கப்புறம் நீங்கள் எங்களை நேரடியாகவும் சந்திச்சும் பேசலாம். நம்ம தமிழக பெண்கள் இயக்கத்தில் நீங்கள் எல்லாரும் இணைந்து நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன. அது வந்து என்ன, தமிழகம் முழுவதும் மிக வேகமாக பரவ வேண்டும். கிட்டத்தட்ட அடுத்த தேர்தலில் நாம் சந்திக்கக்கூடிய பெண்களை உருவாக்கக்கூடிய அளவில் நாம் செயல்பட வேண்டும். இன்னொன்று வந்து தமிழக பெண்கள் இயக்கம் எப்பொழுதும் 50% எப்படி பெண்களுக்காக வலியுறுத்துகிறதோ அதே போல ஆண்களுக்கான 50% இடமும் அங்கிருக்கிறது. இதில் ஆண்களும் இணையலாம் என்பதை நாங்கள் திரும்ப வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக பெண்கள் இயக்கத்தில் நீங்கள் அனைவரும் இணைய வேண்டும். நாம் வருங்கால
வருங்கால சந்ததியினருக்கு செய்ய வேண்டிய, அவர்களுக்காக மிகவும் நல்ல ஒரு சமூகத்தை விட்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம். எனவே அனைவரும் எங்களுடன் இணைந்து மிகவும் சிறப்பாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.